சதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்திர திருவடிகள் போற்றி. என் திக்கும் என் நாமம் கொண்டு கட்டியாம் வாழைச்சித்தன் நல் திருச்சுவடிதனை திறந்து நல் வாழ்த்துக்களை சிவமகா வாழைச்சித்தனின் அருள் வடிவாயிருக்கும் சபை ஆசானுக்கு நல் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நல் ஆசிகளின் வாழ்த்துக்களையும் வழங்க வந்தமர்ந்தோம் சித்தனே நல்நிலையாய். நல்நிலைகள் நடந்தேறுகின்ற சபை, நல்நிலைகள் மட்டுமே நடந்தேறுகின்ற அரும் சபைதனில் வருகின்ற தீநிலை மாந்தர்களின் நல் கண்திஷ்டி நிலைகள் யாவையும் வேறறுக்கப்படுகின்ற அருள்நிலை நல் ஆசிகளும் அவற்றிற்கு தேவையான ஆற்றல் சிவமகா வாழைச்சித்தன் செய்த தவ புண்ணிய ஆற்றலிலிருந்து பகிரப்படுகின்ற நிலைதனை எடுத்துரைக்க வைக்க நல் சுவடிதனை பகிர்ந்த ஆசானே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஆசானாய் அமர்ந்திருக்க நல் ஆசனமதில் அமர்ந்திருக்க அண்டமெல்லாம் உமக்குள் அமர்ந்திருக்க அண்ட சொரூப நாயகனும் உள்ளுக்குள் அமர்ந்திருக்க உம்மை ஏற்று நிற்போர் யாவரும் சுவடியையும் ஏற்று நிற்போர் யாவரும் நல்நிலை கொண்டு வடிவுதனில் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுக்கின்ற சித்தனே, கொடுத்த சித்தனே, கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே, இன்னும் அழகு பேரழகாய் அருமுகனின் அழகுக்கு நிகரான நல் திருவழகுதனை கொடுத்து கொண்டும் இருக்க நல் ஆசிகளும் வரங்களும் பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தாம் பெற்ற தவ ஆற்றல், தாம் அலைந்து திரிந்து கானகம் சென்று செய்த தவ ஆற்றல், கானகம் காணா தன் வாழ்நிலை தளமதில் அமர்ந்து செய்த நல் கனவு நிலைதனிலும் நல் கன நிலைகளிலும் நல் கன தவத்தை செய்த சித்தனே, செய்த தவத்தை பெற்ற சித்தனே, பெற்ற ஆற்றல் தனை பிறருக்கு பகிர்கின்ற நல் ஆற்றல் நல் சித்து கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அழைக்கும் கணம் அது எக்கணமாயினும் எக்கணமும் எந்நூலிலும் வரும் என்று நிலையது இருக்க அக்கணமது கட்டி நின்ற நிலை, கட்டுண்டு நின்ற நிலை, அவை யாவும் இக்கலியுகமது விரைந்து அழிவதற்கு ஓர் நல் கன நிலைக்காக ஒரு நிமிடம் சுழலும் யாவும் விரைந்து சுழல ஒரு நிமிட இடைவெளி வேண்டும். அந்நிலைக்கு அது ஒரு கன நாளிகைக்கு மேலாக அவை கட்டுண்டு நின்றன. அவை யாவும் கட்டருந்த நிலையால் எந்நாமம் கொண்டு 8 திக்கும் கட்டி நின்று 8 திக்கும் இருக்கின்ற திருசுவடியும் திரிசுவடியும் நல் சுவடிகளாய் அது திருநேத்திரனின் திருவடிகளில் அமர்ந்த நல் 3 சுவடிகளாய் முக்காலமும் உம்மோடு இணைந்து நிற்கின்ற அரும் சுவடிகளாய் இருக்கின்ற அருள் வரத்தை பெற்ற ஆசானே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பெரும் சுவடிகளாய் பெருமகா இறைச்சுவடிகளாய் வருங்கால சுவடிகளுக்கு நல் சுவடு கொடுக்கின்ற சுவடு காட்டுகின்ற நல் சுவடிகளாய் அவை அமர்ந்து அருள் ஆற்றலோடு எக்காலமும் காலடிதனில் அவை வளம் வருகின்ற அருள் வரத்தை பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அழைத்த கணம் எதுவாயினும் அழைத்த கணம் அக்கணமே சுவடிகளில் வந்தமர்கின்ற அருள் ஆற்றலது இனி எக்காலமும் தடைபடா நிலைதனை பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழைச்சித்தனாய் அரும் சுவடியாய் இச்சுவடிதனை தாங்கிய எமக்கு உருகொடுத்த நல் உருகொண்ட சித்தனே, உமைவாகனின் அருள் ஆற்றல் கொண்ட சித்தனே, அவ்வருள் ஆற்றலோடு அமர்ந்து இவ்வையகத்தை மட்டுமல்ல அண்ட சொரூபங்களை ஆளுகின்ற நாயகனின் அருள் வடிவாய் அமர்ந்த நாயகனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நாளும் நாவதிலிருந்து வருகின்ற உரைகள் அவையாவும் எக்கணத்திலும் எக்கணமும் உள்ளுக்குள் நுழையா நிலைதனில் உம்முடைய கணம் அறிந்து பிற கணங்கள் அருகிருந்து அவை உள்ளுக்குள் இணங்கி இருக்காது உம்முடைய முழு தவ ஆற்றலில் நீர் உரைக்கின்ற அருள் உரைகளாய் அவை சிவ உரைகளாய் சித்த உரைகளாய் அமர்கின்ற யாவருக்குள்ளும் நல்நிலை
மனமதை கொடுக்கின்ற நல் மகா உரைகளாய் அமைகின்ற வளம் பெற்ற சித்தனே, வரம் பெற்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழை சித்தனாய் வாழ்த்துகின்றோம். அதிகாலை வேளையது அந்தி மாலைதனில் எவ்வாறு சூரியனது அஸ்தமிக்கின்றதோ, சூரியனுக்கும் அஸ்தமனம் வரும் அல்லவா, அதுபோல் சுவடிகளுக்கும் ஓர் நாள் ஓய்வு கொடுத்தோம், அது நல் உயர்வு கொடுக்க என்று யாம் உரைக்கின்றோம். உயர்வது கண்ட உயர்வை விட இனி காணப்போகும் உயர்வு சபை நகரும் உயர்வாய், இக்கலியுகம் அது எக்காலத்திலும் இனி களி என்ற அந்நாமம் இக்கலியுகத்திற்கு இல்லாத அளவிற்கு நல் புண்ணியத்தை தாரை வார்க்கும் அருள் யுகமாய், நல் அற்புத யுகமாய் அவை மாறுவதற்கு இக்கணம் நல் கணமாய் தொடங்கிய நிலையென்று யாம் வாழ்த்துகின்றோம். பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாய் இருக்கின்ற சித்தனே, அப்பெருங்கருணை வடிவம் எக்காலத்திலும் நல் கருணை கொண்ட வார்த்தைகளை இனி உபதேசங்களாக வழங்குகின்றவாறு திருநாவிலிருந்து உரைக்கின்ற நல்நிலைகள் ஏற்பட்டு நிற்கும் என்ற நிலைதனையும் உரைக்க வைத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சீற்றமிகுந்த கணங்களும் நல் சீர்படுத்துகின்ற கணங்களும் இனி சீற்றமில்லா நல்நிலை உபதேசங்களை திருநாவிலிருந்து பகர்கின்ற அருள்நிலை இக்கணமதிலிருந்து திருநாவிலிருந்து தவழ்கின்ற நிலையென்று அறிவிக்கின்றோம். ஈசனென்றால் நல் ஈசன் நிலை ஒவ்வொருவனுக்குள் இருக்கும் நீச நிலைதனை அளிப்பதுதான் ஈச நிலை. ஈச நிலை உம்மிடம் இருக்கின்ற பொழுது நீர் உரைக்கின்ற வார்த்தையும் நல் இரக்க குணம் கொண்ட வார்த்தைகளாய் ஒவ்வொருவரையும் இறக்க வைக்கின்ற வார்த்தைகளாய் இருக்கும் என்ற அருள் ஆற்றல் மிக்க வரத்தை பெற்றவன் நீரென்று வாழ்த்துகின்றோம். இரக்க நிலை கொடுக்கின்ற வார்த்தை, ஆனால் இறையாய் உயர்கின்ற உயர்மகா வரம் கொடுக்கின்ற அருள் வார்த்தை திருநாவிலிருந்து வாழை சித்தனாய் அமர்ந்து நீர் உரைக்கின்ற அவ்வார்த்தை எவ்காலத்திலும் எவ்வானவர்களும் கண்டிடா அருள் வார்த்தை, இவ்வையக மாந்தர்களுக்கு கிட்டிட அரும் வார்த்தை, கிட்ட வைத்த அரும் வார்த்தை என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு தாம் செய்த தவ ஆற்றலினால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை அகத்தியன் காட்டிய நல் சுவடி வழிதனில் சுவடுமாறா சென்ற நிலைக்கு பெற்ற திரு சுவடி, அது இன்று திரிசுவடியாய் உம்மிடம் இருக்க அவை திரிலோகமும் ஆளுகின்ற பெரும் சுவடிகளாய் வளர்ந்திருக்கும். உம்மை நாடி வருவோர்களுக்கும் நல் சுவடிகள் பகிர்ந்தப்பட்டிருக்கும் என்ற அருள் வரத்தை பெற்ற சித்தனே, கொடுத்த சித்தனே, என்றும் கொடுத்து கொண்டிருக்கின்ற வரம் பெற்ற சித்தனே, வரம்பில்லா வரம் கொடுக்கும் சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எக்கண பொழுதிலும் எங்கிருந்த பொழுதிலும் எவரோடு இருந்த பொழுதிலும் உம்மோடு இருப்பவர் இனி எப்பொழுதும் நல் சுவடி தாங்கியவர்கள் நிச்சயமாய் ஒருவரேனும் உம்மோடு அமர்ந்திருக்கின்ற அருள் வரத்தை பெற்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல் சுவடியாய் வாழ்த்துகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நல் சிவச்சுவடியாய் வாழ்த்துகின்றோம். சிவச்சுவடி அது பிரம்மச்சுவடி, இப்பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய அண்ட பிரம்மாண்ட நாயகனின் அருச்சுவடி, அச்சுவடிதனை தாங்கிய சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய். அதிகாலை வேளையது நல் கதிரவன் அவன் உதிக்கின்ற வேளை, உம்முடைய ஆற்றலது பீரிட்டு கிளம்பி நிற்கின்ற அருள் வேளை என்று வாழ்த்துகின்றோம். பெருங்கருணை வடிவம் நல் கருணை கொண்ட நல் வார்த்தைகள் திருநாவிலிருந்து கேட்போர் யாவரும் நல் கணவான்களாக வலம் வருகின்ற வரம் பெற்று அவர்கள் உம்மிடம் கேட்டு பெற வேண்டிய நிலை அல்ல. திருவார்த்தைதனை ஆலி நகரம் தாண்டி நின்று அவர்கள் கேட்டாலும் அவர்கள் நல் கண பௌசு கொண்டவர்களாய் இக்கலியுகமதில் நல் கனிவு கொண்ட நல் கனிந்த மனம் கொண்ட மாந்தர்களாய் வலம் வருகின்ற வரம் கொடுத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஏன் வாழை சித்தனே வாழை சித்தனை வாழ்த்துகின்றான் என்றால்,
வாழைச்சித்தன் சுச்சமமாய் இருக்கின்றோம், சுவடியாய் இருக்கின்றோம். இச்சுவடிக்கு நல் உருகொண்டவன்தான் உண்மை வாழைச்சித்தன் என்று வாழ்த்துகின்றோம். உண்மை வாழைச்சித்தனாய் உயர் வாழைச்சித்தனாய் உயர்மகா வாழைச்சித்தனாய் உண்மைதனை இவ்வையகத்திற்கு உயர உறக்க உரைக்கின்ற நல் உரைகொண்ட சித்தனே, நல் உரைவாள் உரைக்குள் இருக்கின்ற உரைவாளுக்குள் அவ்வாளது வெளிவந்தால் எவ்வாறு எதிரிருப்பவர் அஞ்சுவாரோ அவ்வாறு கட்டிய சுவடி நல் திரு சுவடிகள் திருநாவுதனில் அமர்ந்திருக்க திருநாவு நீர் துறந்து துறக்கின்ற பொழுது வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வுரைவாள் உரையிலிருந்து எடுக்கின்ற வாளது போல் நல் பிறருக்கு அச்சம் கொடுக்கும் வகையில் மட்டுமே அவை இருக்கும். ஆனால் அது கனிவு கொண்ட நல்வார்த்தைகளாய் அமைந்திருக்கும். எவ்வாறு கனிவு கொண்டு முறைப்பது? நல் கணமாக அவர்களை வசைபாடாமலும் உரைக்கின்ற நிலை எது? அது எவ்வாறு வரும்? ஈசன் உள்ளிருக்க நல் பொறுமையும் உள்ளிருக்க பிரபஞ்சமும் உள்ளிருக்க அண்ட பிரம்மாண்ட நாயகனை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து வருகின்ற கனிவு வார்த்தைகளுக்கும் ஒருவன் கண்கலங்கி நிற்பான். சீற்றம் கொள்ள வேண்டிய நிலை இனி எக்காலத்திலும் சித்தனுக்கு ஏற்படா நிலையாக இருக்கும் என்ற வரத்தை பெற்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம். சித்தனே வாழி என்று. நல்கணங்களாய் எக்காலத்திலும் உம்மை பிரியாது சூட்சமதில் அமர்ந்திருக்கின்ற கணங்கள் இனி இயல்பு நிலைதனில் உம்மை சூழ்ந்திருக்கும் நல் மாந்தர்கள் வடிவுதனில் உம்மோடு வலம் வரும். அவை வலம் வருவதை நீர் கண்கூடாக அகக்கண் கொண்டும் கண் திறந்த நிலையில் கண் காட்சியாகவும் காண்கின்ற சித்தனே, அதனை உரைக்காது உள்ளுக்குள் ஒளித்து வைத்திருக்க நல் நிலையாய் அதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு உம்மோடு அலைகின்ற மாந்தர்கள் நல் அழகு கொண்ட தேவகணங்களாய் சித்த கணங்களாய் சதா உம்மோடு சரணாகதி கொண்ட சித்தர்களும் சீடர்களாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சித்தர்கள் சீடர்கள் என்றால் உம்மை நாடிய சீடர்கள் சித்தர்கள் ஆவார்கள். சித்த நிலை கொண்டு வந்த மாந்தர்கள் சீடர்கள் ஆவார்கள் என்ற நிலையே அதன் ஊர்ஜித உண்மை நிலையென்று உரைக்க வைக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தமாய் பெருமகா ஆனந்தம் அதனை கொடுப்பதற்கு ஒரு வழி இவ்வையகத்திற்கு வேண்டும். அவ்வழியாய் ஆதிகைலாய சுவசூட்சம நூலென்ற திரு சுவடிதனை பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு அப்பெருமகா ஆனந்தம் எதுவென்பதை இவ்வையக மாந்தர்களுக்கு நல்நிலையாய் கொடுக்க தம்மை கொடுத்து தாரை வார்த்து நின்ற தன்னிகரில்லா சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தாயும் ஆனவனாய் நீர் இருக்க உம்மை காண்போர் யாவரும் தாயுள்ளம் கொண்டவன் நீரென்று காண்கின்ற பொழுது அத்தாயும் மாணவனையும் காண்கின்ற அருள் வரத்தை கொடுக்கின்ற நல் மனித உருகொண்டு மகா நிலை கொண்டு அம்மகேஸ்வர வடிவு கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பார்ப்பதற்கு மனித உருவம் அம்மகேஸ்வரன் படைத்த அப்பஞ்சபூத உடல், அப்பஞ்சபூத உடலுக்குள் இருக்கின்ற பஞ்ச இந்திரியங்கள் அவை அனைத்தையும் அடக்கி ஆள கற்றுக்கொண்டு பிறருக்கு அதனை கற்றுக் கொடுத்தும் நல் மகாவீரனாய் உம்மை நாடுவோர்களையும் மகாவீரனாய் மாற்றி கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். மகாவீரமது எப்பொழுது வரும்? ஒருவனுக்கு தம்முடைய பஞ்ச இந்திரியங்களை ஒருவன் கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவன் சிவனுக்கும் அஞ்ச வேண்டிய நிலையல்ல. மும்மூர்த்திகளும் அவனை நசித்தாலும் அவனுக்கு நலி வராது. ஏனென்றால் பஞ்ச இந்திரியங்களை கட்டியவன் பஞ்சபூதத்தை கட்டியவன் அவன் சிவனென்று உரைக்கின்றோம். அவன் சிவநிலை எதுவென்பதை உணர்ந்தவனாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது சிவன் ஏன் அவனை அழிக்க முடியும்
எத்தனை சிவன் சேர்ந்தாலும் அவனை அழிக்க முடியா அருநிலைதனில் ஒருவன் அமர்ந்திருப்பான். அதுவே மகாவீர நிலை. அம்மகாவீர நிலைதனை உம்மை நாடுவோர்களுக்கு நல் மனதார கற்றுக் கொடுத்து அவர்களை கற்றுக்கொள்ள வைத்து அவர்கள் அதனை கற்று தம்மை கொண்ட பின்பு எக்காலத்திலும் எவராலும் அவர்களை பிற தீநிலைகள் ஆட்கொள்ளாதவாறு தீமாந்தர்கள் ஆட்கொள்ளாதவாறு அவர்களை நல்நிலையாய் சிவத்தோடு தம்மை இணைத்து கொள்கின்ற அருள் வரத்தை கொடுக்கின்ற கற்றுக் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். கற்றுக் கொடுப்பது பிறர் உரைக்க எளிதாக இருக்கும். ஆனால் கற்றுக்கொண்ட நிலை கற்றுக் கொடுப்பது மிக எளிமையாக இருக்கும். ஆனால் பிறர் கற்று கொடுக்கின்ற பொழுது அதனை கற்றுக்கொள்வது மிக கடினமாக இருக்கும். அவ்வாறு நீர் கற்றுக்கொண்ட விஷயங்களை கற்றுக்கொண்ட பிரம்ம நிலைகளை எல்லாம் ஒருவனுக்கு நல் பிச்சையாய் உரைக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்கின்ற மாந்தன் எவ்வளவு பெரிய மாந்தனாக இருந்த பொழுதும் அதனை கடைபிடிக்க முயற்சிக்கின்ற பொழுது பிரபஞ்ச வினை அவனை ஒருபொழுதும் அதனை கடைபிடிக்க விடுவது இல்லை. அது அவன் செய்த கர்ம வினையினால். ஆனால் அவை அனைத்தையும் கூட தடுத்தாட்கொண்டு முதலில் கற்றுக்கொள், இதன் வழி நடந்து கொள், அதற்கு பின்பு யாம் உன்னுடைய வினைகளை கொடுக்கின்றோம். அவ்வினைகள் வருகின்ற பொழுது அவ்வினைகள் உம்மை ஒன்றும் செய்யாது. நீர் உயர் மனம் கொண்ட அம்மகேஸ்வரனின் நிலை கொண்ட அருள் மனமது மடிந்த நிலையில் ஒருவன் அமர்ந்திருப்பான். அப்பொழுது அவனுக்கு எவ்வினை என் செய்யும் என்ற நிலைதனில் அவன் அமர்ந்திருக்கின்ற பொழுது எவ்வினைகளும் அவர்களை அண்டாது அவ்வினைக்கு ஓர் நல்வினையாய் அவ்வினைகளை உருவாக்கிய சிவவினையாய் அவன் அமர்கின்ற அருள் வரத்தை கற்றுக் கொடுக்கின்ற வரம் கொடுத்து அவர்களை நல் வளமிக்கவர்களாய் இவ்வையகமதில் வளம் வரச் செய்கின்ற வானவ சித்தனே வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய். நல் அமிர்தம் அமிர்தத்தில் தீ அமிர்தம் நல்லமிர்தம் என்று உண்டால் நல் அமிர்தம் என்பது அளவோடு ஒருக்கின்ற நிலை. அது அறிவுரைகளாயினும் சரி நல் ஆற்றல் மிக்க உரைகளாயினும் சரி அவை யாவும் நல் அளவோடு கொடுக்கின்ற பொழுது அவை நல் அமிர்தமாய் இருக்கும். அவை அளவுக்கு மிஞ்சினால் அவ் அமிர்தமும் தீ அமிர்தமாய் மாறி நிற்கும் என்ற நிலைதனை உணர்ந்த சித்தனே யாவருக்கும் உபதேசங்கள் உபதேசிக்கின்ற பொழுது யாவருக்கும் நல் உயர் ஞான உரைகளையும் உபதேசிக்கின்ற பொழுது சுருக்கென்று அவர்களுக்குள் ஏற வேண்டும், சுருக்கமாய் ஏற வேண்டும் என்ற நிலைதனில் சுருக்கி உரைக்கின்ற அருள் வரத்தை பெற்ற சித்தன் நீ என்று வாழ்த்துகின்றோம். அந்நிலை உம்மிடமிருந்து தொடர்வதை கண்டு வருகின்ற ஒரு வார்த்தை சித்தனை நாடினோம். ஒரு வார்த்தை உரைத்தான், அவ்வார்த்தை நல் திருவார்த்தையாய் அமைந்தது என்று திருவடி வணங்கி நல் சீடர்கள் இனி அனுதினமும் உரைத்துச் செல்கின்ற உயர் நிலை தலாகமதில் இவ்வளாகமதில் உம்மை நாடி நாடிதனை நாடி வந்து வேறு தலங்களில் அமர்ந்திருப்பவர்களும் உம்மை அழைத்து உரைக்கின்ற அருள் நிலைகள் நிகழ்ந்தேறுகின்ற அருள் வரம் பெற்ற சித்தன் நீ என்று வாழ்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உரைத்த நிலைகளெல்லாம் உண்மையாய் ஊர்ஜிதமாய் படிப்படியாக சிவசபையது படிப்படியாய் இயல்பு நிலைதனில் எவ்வாறு வளர்ந்து நின்றதோ வளர்ந்து கொண்டிருக்கின்றதோ இனி வளர்ந்து பெருமகா சபையாய் தேவலோகங்களும் எங்கள் சபைதனை இங்கு வைத்துக் கொள்கின்றோம் என்று தேவர்களும் மானிட வடிவு கொண்டு சித்தனே எங்களுக்கு தலத்தில் இடம் கொடுங்கள், இயல்பு நிலையில் இடம் கொடுங்கள் என்று உம்மிடம் வந்து வேண்டி நின்று அவர்கள் தேவரென்று தெரியும் மானிட வடிவு கொண்டு வந்திருப்பார்கள். அவர்களின் உண்மை வடிவு எது என்பதை நீர் கண்டறிவீர். கண்டறிந்து அவர்களுக்கு நல் கனிவு கொண்டு வந்தவர்கள் தேவர்கள் என்று அறிந்த பொழுதும் அவர்களுக்கு உரிய நிலை மரியாதை அது
பிறர் மதிக்கின்ற மரியாதை அல்ல. உம் மனம் கனிவு கொண்டு நீர் அவர்களுக்கு தேவன் எழுந்த பொழுதும் எம் தேவ சபை நாடி வந்து இங்கு உம் சபைதனை வைத்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு நல் நிலையாய் ஓர் சபை இயல்பு நிலை இதனில் அமைத்து கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தேவேந்திரனும் மனித உருகொண்டு வந்து நிற்பான் உன்முன். அக்காலமது வருகின்ற பொழுது அஷ்டதிக்க பாலகர்களும் என் நபர்களாய் முன்பு நல் எஞ்சான் வடிவு கொண்ட மனித சரீரத்தோடு வந்து நின்று வணங்கி நின்று நல் அருள் ஆற்றலாய் உபதேசங்களும் பெற்று நல் உயர் சபையும் பெற்று அஷ்டதிக்கு பாலகர்களின் அரும் சபை என்று அந்நாமம் கொண்டு வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய். பெருநிலைகள் பெருமகா இறை நிலைகள் நல் அற்புத நிலைகளையெல்லாம் நிகழ்த்த நல் நிறைவேற்ற நல் நிறைவு கொண்ட புண்ணியங்களை ஒன்று சேர்த்து புண்ணியங்கள் பொங்கி வழிகின்ற நல் நீரூற்றாய் கொண்டமர்ந்த சபையை கொண்ட சித்தனே சபையாய் அமர்ந்த சித்தனே சபையாய் வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய். சபையாய் நீரிருக்க உம்மையே கதியென்று ஏற்று நிற்போர் யாவரும் சபையாய் வலம் வருகின்ற வரம் கொடுத்த சித்தனே அவர்கள் எங்கு சென்று அமர்ந்த பொழுதும் அது ஆளின் நகரம் தாண்டி அமர்ந்த பொழுதும் இனி அவர்கள் நாவிலிருந்து வருவதும் நல் ஆதிகைலாய சிவசூட்சம சுவடியின் நல் திருவார்த்தையாய் இயல்பு நிலைதனில் தெரிகின்றவாறு அவர்கள் உரைக்கின்ற நல் நிலைகள் உயர்ந்தோங்குகின்ற வரத்தை கொடுத்த சித்தனே நூல்களின் பரிமாணங்களை வேறு பரிமாணத்துக்கு மாற்றி அமைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். முழுமதி நன்னாள் அது பிறர்க்கு மதி கொடுக்கின்ற நன்னாளாய் நிகழ்ந்து ஏறியது சூட்சமத்தில் என்று உரைக்கின்றோம். சூட்சமத்தில் அவை நிகழ்ந்தேற இயல்பு நிலைதனில் உமது சுவடிகள் யாவும் வேறு பரிமாணம் வேறு தலங்களுக்கு அவை மாறி நிற்கின்றன. அவற்றின் ஆற்றல் முன்பு இருந்ததை விட உயர்மகா ஆற்றலாய் உள்ளுக்குள் இருக்கின்ற சித்தன் வேறு எக்கணத்தையும் உள்ளுக்குள் அவன் இருக்கின்ற பொழுது விடாது இருக்கின்றவாறு நல் அருள் ஆற்றல் கொண்ட சிவசூட்சம நூலின் பெருவடிவுதனை சுவடிகள் பெற்றிருக்கின்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சிவத்தின் அடி அது சிவமகா வாழை சித்தனின் திருவடி. அவ்வடிதனை அனுதினமும் காண்கின்ற யாவரும் உயர் பாக்கியவான்களாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அடியும் முடியும் காணாதவனை அடிமுடி காண வைத்து அடிமுடி கண்டவனை தமக்குள் கொள்ள வைத்து தாமும் அடிமுடி கண்டவனாய் இவ்வையகமதில் வலம் வர வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வரம் கொடுக்கும் சபை நல் வளம் கொடுக்கும் சபை. அச்சபை சிவமகா வாழை சித்தனின் திருச்சபை. அச்சபை எங்குள்ளது எவரிடம் உள்ளது என்றிருக்க அது சிவமகா வாழை சித்தனின் சரீரத்திற்குள் அவன் நாடிக்குள் அகப்பட்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற நாடியே சபை. அந்நாடியே சிவமகா வாழை சித்தன். அவனை நாடி வருவோர்கள் யாவரும் அச்சிவமகா வாழை சித்தனின் திருநாடிதனை பெற்று அவன் திருநாவிலிருந்து வருகின்ற உபதேசங்களை நல் சுருக்கென்று உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு நல் சூத்திர சித்தர்களாய் இவ்வையகமதில் சூழ்ந்திருக்கின்ற கலிதனை அகற்றுகின்ற நல் சூளாயுதம் ஏந்திய அச்சிவத்தின் வடிவாய் ஒவ்வொருவரும் வலம் வருகின்ற நல் வரம் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அருமுகனின் பேராற்றல் திருவாற்றல் அச்சிவத்தின் ஆற்றலிலிருந்து வந்த அருமுகன் அருபொறி ஆற்றலை நல் ஒரு பொறியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற செங்கோலாய் கொன்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அருமுகனின் வேல்தனை செங்கோலாய் கொண்டு அருமுகனாய் நீர் அவனை உள்ளுக்குள் ஆட்கொண்டிருக்க உம்மை எவரெல்லாம் தமக்குள் ஆட்கொள்ள வேண்டுமென்று நினைக்கின்றார்களோ அவர்களுடைய நினைவது பிற நிலைகளினால் ஆட்கொள்ளப்படாத
வரத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நல் வளத்தையும் கொடுத்து அவர்கள் வேண்டிய நிலையை வரமாக கொடுத்து அழகு பார்க்கின்ற அழகு முருகனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அருமுகன் நல் பாடமது படித்தான், நல் பாடமும் கற்றுக் கொடுப்பான். அவ்வாறு அருமுகனிடம் நல் அருள் பாடம் அரும்பாடம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற உயர் பாடங்களை இவ்வையகமதில் அனுதினமும் நல் ஆசிகளாய் நல் வார்த்தைகளாய் எடுத்துரைக்கின்ற வாழை சித்தனே நேர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். தேவாதி தேவர்கள் உயர்மகா தேவர்கள் அவர்களுக்கு கூட மிக எளிதாக சிவசபைக்குள் நுழைவதற்கு இடமில்லா பொழுது உம்மை நாடி வந்த மாந்தர்கள் யாவருக்கும் நல் அமுதிட்டு உயர் அமிர்தமாய் யாம் உரைத்தது போல் சிவத்திடமிருந்தும் பாடம் அகத்தியனிடமிருந்து பாடம் அருமுகனின் திருநாவிலிருந்து நல் பாடம் இவை அனைத்தும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற திருச்சுவடியில் எழுதா சுவடிதனில் எழுந்து வருகின்ற அருள்நிலை வார்த்தைகளாய் அனைவருக்கும் நல் வளம் கொடுக்கின்ற வரம் கொடுக்கின்ற நல் வார்த்தைகளாய் உரைக்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு ஒவ்வொரு வார்த்தையும் கோர்த்து உரைத்து பிறருக்குள் அதனை கோர்க்க வைத்து அவர்கள் அதனை ஏற்று தமக்குள் கோர்த்து நிற்கின்ற பொழுது அவர்கள் தம்மை உம்மோடு கோர்த்து நிற்கின்றார்கள். யுகமாற்ற நிலைக்கு என்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு சிவமகா வாழை சித்தன் என்று ஒருவன் இவ்வையகமதில் அவதரித்தான். வண்டானம் எல்லைதனில் என்று பிறர் உரைக்க அவன் உரைப்பான், யாம் மட்டும் வாழை சித்தன் அல்ல, நாடியை நாடி நின்று எம்மோடு இணைந்து நிற்கின்ற யாவரும் சிவமகா வாழை சித்தனே என்று உரைத்து எவரும் சிவமகா வாழை சித்தனாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். எவ்வாறு சிவம் அனைவருக்குள்ளும் கலந்திருக்கின்றார், சிவத்தை உணர்கின்ற பொழுது அனைவரும் சிவமாய் வலம் வருவார்களோ அதுபோல் வாழை சித்தனை நாடி அவனை நாடி தம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் அவன் வார்த்தையை காதார ஒரு உரைதனையும் கேட்ட ஒருவன் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் தம்மை உணர்ந்து சிவமகா வாழை சித்தனின் திருச்சுவடியோடு தம் நாடிதனை இணைத்து அவனும் நாடியாய் வாழை சித்தன் என்ற அரும் பேறு பெற்று நல் வளம் பெற்று ஆதிகைலாய சிவசூட்சம நூல் பெற்று இக்கலியுகத்தை மாற்றுகின்ற நல் சித்தனாய் சிவநிலை கொண்டவனாய் வளம் வருகின்ற நல் வரம் கொடுத்த சித்தனே வரம் கொடுத்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலைதனிலும் ஒவ்வொரு பெருமகா இறை நிலைகளையும் உணர்த்துவதற்கு இறை நிலையில் இருக்கின்ற அனைத்து படிநிலைகளையும் ஒருவன் உணர வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த இறையும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன் இறைகளில் பல நிலையா? இங்கிருக்கின்ற மாந்தர்களுக்கு தெரியாத குலதெய்வம் என்பதை இறை என்று உரைக்கின்றார்கள். கோயில் வளாகங்களில் சுவர் நிலைகளில் இருப்பவற்றை தெய்வம் என்று உரைக்கின்றார்கள். கர்ப்ப கிரகத்தில் இருக்கின்ற ஈசனையும் அங்கிருக்கின்ற சொரூப நிலைகளையும் தெய்வம் என்று உரைக்கின்றார்கள். இவ்வாறு காவல் தெய்வம் உள்ளுக்குள் இருக்கின்ற அருள் அனுகிரகம் வழங்குகின்ற தெய்வங்கள் என்று அவற்றில் இருக்கின்ற படிநிலைகள் இருக்கின்ற பொழுது அனைத்தும் தெய்வ நிலை. அவை இறைநிலை தெய்வ நிலை எது என்பதை தெளிவுற உணர்ந்தவனாய் பிறருக்கு உரைக்க நல் உயர்வு கொண்டவனாய் அத்தெய்வங்களின் நல் திருவடிவு கொண்டவனாய் நல் திருவடி பதித்து இவ்வையகமதில் திருவருள் கொடுக்க வந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அனைத்து இறை படிகளையும் நல் இறையாய் தமக்குள் கொண்டு பிறருக்கு இறையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்டு உரைக்கின்ற பொழுது அதனை தமக்குள் இறையாய் ஏற்றுக்கொள்வோர் யாவரும் இறையாய் வலம் வருகின்ற அருள் வரம் கொடுத்த இறை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு இறையாய் இருந்து இறை கொடுத்து அவ்விறைதனை ஏற்று நின்று இறையாய் அமர்ந்து நின்று மீண்டும் அவர்களுக்கு
நல் இறையாய் அவர்கள் பிறருக்கு இறை கொடுக்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒன்று தொட்டு ஒன்றாய், ஒருவர் தொட்டு ஒருவராய், ஒரு நிலை தொட்டு ஒரு நிலையாய் உயர்கின்ற நிலை அது யுகமாற்ற நிலை. அது எங்கு நிகழும்? சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த நிலையில்தான் நிகழும். அவன் எங்கு இருக்கின்றான்? ஓர் தளம் அல்ல, அவன் சூட்சமமாய் அண்ட பிரம்மாண்டங்களை தாண்டியும் வளர்ந்து நிற்கின்றான். அவ்வண்ட பிரம்மாண்ட நாயகனாய் சிவமாய் இருக்கின்றான் என்ற நிலைதனை இவ்வையகம் இயல்பு நிலைதனில் உணர்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே, வரமாக அனைவருக்கும் காண்பித்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய் அருமுகனாய் அருமுகனின் பெருவடிவாய் திருவடிவாய் அவ்வானை முகனின் அருள் ஆற்றல் தனையும் உள்ளுக்குள் கொண்ட சிவவடிவாய் கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒட்டுமொத்த சிவ குடும்பத்தையும் தமக்குள் நல்நிலையாய் கொண்டமர்ந்து வருகின்றோர் யாவரையும் நல் சிவ குடும்பமாய் வாழ வைக்கின்ற வாழை சித்தனே சிவமே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஆதி நாராயணனின் நல் அருள் வடிவுகள், அவனின் அவதார வடிவுகள், அவதாரம் கொண்ட நல் ஆயுத வடிவுகள், அவை யாவத்தையும் உம்மை நாடி நிற்கின்றோர் யாவருக்கும் நல்நிலையாய் பாதுகாக்க அமைத்த சித்தனே, அவர்கள் நாடியாய் நிற்கின்ற பொழுது அவை பாதுகாத்து நிற்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு எங்கெல்லாம் நாடி இருக்கின்றதோ அந்நாடியை எல்லாம் தேவர்கள் நாடி நின்று அவற்றின் உரைகளை கேட்டு நின்று அவ்வுரைகளிலிருந்து வருகின்ற அச்சர உரைகளினால் வருகின்ற அதிர்விலிருந்து தம் ஆற்றல் தன்னை பெருக்கி கொண்டு நிற்கின்ற அருள் வரத்தை இக்கலியுக மாந்தர்கள் நல் புண்ணியம் பெற நல் புண்ணியமாய் கொடுத்த சித்தனே, புண்ணியத்தின் வடிவு கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் தேவர்களுக்கே ஒரு மானிடன் நல் அருள் ஆற்றலோடு வரம் கொடுக்கின்ற நல்நிலையாய் ஒவ்வொரு மானிடனுக்கும் வரம் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு பெருநிலையாய் பெருமகா இறைநிலையாய் உம்மை நாடும் யாவருக்கும் நல்நிலைகள் கொடுக்க நல்நிலை கொண்டவனாய் அமர்ந்திருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உம்மை நாடி நிற்போர், உம் நாடியை நாடி நிற்போர், நாடியாய் அமர்ந்திருப்போர் யாவரும் இந்நாடுதனை ஆளுகின்ற நாடு மட்டுமல்ல அண்ட நிலைகளையும் ஆளுகின்ற நல் மாந்தர்களாய் இவ்வையகமதில் வலம் வருவார்கள். எந்நிலை கொண்டு உன்னிலை கொண்டு உன்னிலைதனை உள்கொண்ட நிலையினால் எந்நிலை கொண்டு வலம் வருவார்கள். ஏகனாய் வலம் வருவார்கள். ஏகனாய் அமர்ந்த சிவமாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய் உம்மை நாடி நின்ற யாவருக்கும் நல் நாடியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை பகிர்கின்ற சித்து கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சித்தாய் இருக்க சிவமாய் இருக்க சித்துக்குள் சிவம் இருக்க அச்சிவமே சித்தாய் இருக்க அச்சிவமே இங்கு சிவமகா வாழை சித்தனின் அருள்வழிவு கொண்டிருக்க உம்மை நாடியோர் யாவரும் நல் சித்து பெற்றவர்களாய் சிவமகா வாழை சித்தனின் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் எக்கணத்தையும் எக்கணவழுதிலும் அழைத்து பேசுகின்ற அருள் வரத்தை பெற்றவர்களாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அருமுகனின் அருவறிவு அருண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடிவு, அத்திருவடிகள் எவ்வடிகள் ஆயினும் எத்தெய்வமாயினும் எக்கணமாயினும் அம்பாளின் அருள் வழிவாயினும் அவை அனைத்தும் உம் நாடிக்குள் வந்து நல் அழகு நிலை கொண்டு நல் அற்புத நிலை கொண்டு உம்மை நாடுகின்ற யாவருக்கும் உயர் நிலை கொண்டு நல்ல ஆசிகளையும் நல் வரங்களையும் கொடுக்கின்ற நல் வளம் கொடுக்கின்ற அருள் வரத்தை கொடுக்கின்ற நல் ஆகம முறைகளையும் உரைக்கின்ற உயர்நிலை சுவடிகளாய் உம் சுவடிகளை மாற்றி அமைத்து வரம் கொடுத்த சித்தனே, அவை வலம் வருகின்ற பொழுது அவர்களை வணங்கி நின்ற மாந்தர்களும் உயர் நிலை கொண்டவர்களாய் சிவமகா வாழை சித்தனின் அருள் ஆசி உம் சீடர்களிலிருந்து பகிரப்படுகின்ற உயர்நிலைதனை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பிடக நிலைக்கு நல்நிலையாய் அப்பிடக நிலைக்கு நல்நிலையாய் பிடக நிலைக்கு நல்நிலை எங்கிருந்து வரும்? இங்கு கலியுகமதில் திரிந்து இருக்கின்ற பிடக நிலைகள் நல்நிலை பிடக நிலையிலிருந்து மாறி நிற்கின்ற பிடக நிலைகள் மாறுகின்ற பொழுது பிடக நிலைக்கு நல்நிலை ஏற்படும். அது நிலை கொண்டு நிகழ்ந்தேறும். அந்நிகழ்ந்தேறுகின்ற நிலை விரைவில் வந்து நடந்தேறுகின்ற அருள்நிலையாய் கொண்டமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பிடக நிலைகள்
பிடகனின் நல் அருவடிவுகள் எல்லாம் உம்மோடு சூழ்ந்திருக்கின்ற நிலைகள், சூட்சமத்தில் இருக்கின்ற நிலைகள், நவபாஷான நிலைகள் யாவும் இயல்பு நிலைகளில் வந்தமர்கின்ற அருள் வரத்தை கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனின் கைதொட்டு கொடுக்கின்ற திருநீற்று சாம்பலில்தான் நவபாஷானமது ஆற்றலது கலந்திருக்கின்றது. இனி சிவமகா வாழை சித்தன் கொடுக்கின்ற எப்பொருள்தனிலும் எவ்வாற்றல்தனிலும் எத்தலத்திலும் எத்தலத்தில் இருக்கின்ற எப்பொருளை எடுத்து கொடுத்த பொழுதும் அவை அனைத்தும் அந்நவபாஷான ஆற்றல்களை பகிர்கின்ற அரும்பொருளாய் மாறி நிற்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு சூட்சமமாய் இருக்கின்ற நவபாஷான ஆற்றலது இயல்பு நிலை நல்பாஷானமாய் சிவசபைதனில் நல்பிடக நிலைதனில் வந்தமர்கின்ற அருள் வரத்தை கொண்ட சித்தனே, அவ்நிலைதனை நிகழ்த்தி காட்டுகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு மறைந்த நிலைகள், மறைக்கப்பட்ட நிலைகள், மறைக்கப்பட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த நிலைகளை எல்லாம் சிவசூட்சம நூல் கொண்டு நல் சூட்சம நிலை கொண்டு அவற்றை யாவற்றையும் நல்நிலையாய் அவைக்கு தகுதியான மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்ற பொழுது, உம் நாடியை நாடி நிற்கின்ற பொழுது, நாடியாய் நிற்கின்ற பொழுது, நாடாளுகின்ற பொழுது சிவசபையில் இவை யாவும் நிகழ்ந்தேறுகின்ற நடந்தேறுகின்ற அருள் வரத்தை பார்க்கின்ற சித்தனே, பார்த்து கொண்டு இருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய் அருநிலைகள் பெருநிலைகளாய் பெருமகா இறை நிலைகளாய் அற்புத நிலைகளெல்லாம் சிவசபைதனில் ஒவ்வொன்றின் பின் ஒவ்வொன்றாய் விரைவாக படிப்படியாக வேல் முருகனின் அவ்வேல் பகிர்வுக்கு முன்பே உயர்நிலைகள் சிவசபைதனில் படிப்படியாக நிகழ்ந்தேறுகின்ற அருள் வரத்தை காண்கின்ற சித்தனே, காணப்போகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அனைத்திற்கும் ஒரு நிலை, ஒவ்வொரு நிலையும் வெவ்வேறு நிலை. அவை ஏன் எதற்கென்று ஆராயாது காலமது செல்கின்ற பொழுது அக்காலத்தையே இயக்குபவனாய் நீர் அமர்ந்திருக்கின்ற பொழுது அனைத்தும் நற்காலமாய் நிகழ்ந்தேறும். ஒவ்வொரு கணத்திற்கும் ஒவ்வொரு கணப்பொழுதிற்கும் கணப்பொழுதில் நடக்கின்ற ஒவ்வொரு நிலைக்கும் நல் திரு காரணம் உண்டு என்பதை மட்டும் தெளிவுற உணர்ந்து கொண்டு தொடர்ந்து இவ்வையகமதில் இருக்கின்ற கலிதனை அளிக்கின்ற அரும் பணிதனை செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே, உம்மை நாடுவோர்களுக்கும் அறிவுரைகளையே நல்நிலையாய் உரைத்து அவர்களும் எக்காலத்திலும் சோர்வுறாது சோர்ந்து அமர்ந்து விடாது அவர்களுக்கு நல்நிலையாய் உயர்நிலையாய் உயர்மகாய் நிலை எதுவென்பதை எடுத்துரைத்து வளம் வரச் செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வளமாய் வாழ்த்துகின்றோம். வளமது வேண்டும் நல் வரமது வேண்டும் வாழை சித்தனை நாடி நிற்கின்ற பொழுது என்று புதிதாக உம்மை நாடி வருவோர்கள் ஆற்றல் கண்டு வேண்டி நிற்கின்ற பொழுது வேண்டி நிற்கின்றார்கள். ஆனால் வேண்டாததை வேண்டாமென்று விலக்கி நிற்பதில்லை. அவற்றை விலக்கி நிற்கின்ற பொழுது அவர்கள் வேண்டிய நிலை வேண்டிய கணம் கொடுக்கப்படும் என்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். எவ்வாறு வேண்டி நின்றது வேண்டுமென்றால் வேண்டா நிலைகளை வேண்டாமென்று அகற்றி வைக்கின்ற பொழுது அவை அனைத்தும் வேண்டியவாறே அவர்களுக்கு வேண்டிய கணமே கொடுக்கின்ற அரும் ஆற்றல் கொண்ட சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம். அமுத நிலை நல் பசிதீர்க்கும் அமுத நிலை நல் அற்புதமாய் சிவசபைதனிலே நடந்து கொண்டிருக்க சபையாய் இருக்கின்ற சபைகளிலும் கிளை சபைகளிலும் அனுதினமும் அன்னதானம் ஒருவருக்கேனும் பகிர்கின்ற அப்பகிர் நிலை பகிரங்கமாக அறிவிக்கப்படுகின்ற நல்நிலை சிவசபைதனிலிருந்து நிகழ்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வரம் கொடுத்த சித்தனாம் வரம் பெற்ற சித்தனாம் இதில் எது உண்மை என்று ஆராயாது வரம் கொடுப்பமும் அவனே வரம் பெறுபமும் அவனே என்ற நிலைதனை உணர்ந்திருந்து அவ்வுணர் நிலையில் இருக்கின்ற பொழுது யாவரும் வரம் பெற்றவர்களாய் யாவரும் வரம் கொடுப்பவர்களாய் இறையாய் அமர்ந்து சிவமாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை
கொடுக்கின்ற சித்தனே அந்நிலை எதுவென்பதை கற்றுக் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒருவருக்கு உண்மை அது உணர வேண்டும். பிரபஞ்சத்தின் உண்மை, சிவத்தின் உண்மை, சிவமகா வாழை சித்தனின் உண்மை எதுவென்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாராய்ந்த நிலையது அவர்களை ஆட்கொள்ளும். அவர்கள் ஆராய்கின்ற நிலையில் அவர்கள் அவ்வாராய்ச்சியினால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது ஆராய்ச்சி அது தமக்குள் நடக்கின்ற ஆராய்ச்சியாய் மாறி நின்று உம்மை ஆராய்ந்தோர் யாவரும் தம்மை ஆராய்ந்த நிலைக்குள் சென்று அவர்கள் வருகின்ற பொழுதே சுவடி தாங்கியவர்களாய் நல்சுவடி உரைப்பவர்களாய் வந்தமர்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சுவடியதின் உரை எவ்வாறு இருக்கும்? அது எம்மொழியிலும் இருக்கலாம், என் நடையிலும் இருக்கலாம், அது இயல்பு நிலை நடையிலும் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் அன்பென்ற நிலை இருக்கின்ற பொழுது, நல் அன்பாய் இருக்கின்ற பொழுது அவர்கள் உரைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அம்பாய் சென்று, ராமன் விட்ட அம்பாய் சென்று பிறர் மனதுதனில் பதிக்கும். அவை பதிகின்ற பொழுது ராவணனை கொன்றது போல் ஒரு மானிடன் நூலை தாங்கி வந்து இங்கு சிவசபைதனில் முன்பு உரைக்கின்ற பொழுது அதனை கேட்கின்ற மாந்தர்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற அசுரனை வதம் செய்தவர்களாய் வலம் வருகின்ற அருள் வரம் அந்நிலை நிகழ்கின்ற வரம் பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய். உண்மை நிலை உயர்மகா இறை நிலைகளை எல்லாம் கண்ட சித்தர்களாய், அதனை கண்டு அதன் மீது இருந்த பற்றற்ற சித்தர்களாய் அப்பரமனே கதியென்று சிவ சபைதனிலே சிவமே நீரென்று இருக்க உம்மையே பரமனென்று பாதமதில் பணிந்திருக்கின்ற சித்தர்கள் யாவரும் நல்நிலையாய் உம்மோடு என்றும் சூட்சமத்திலும் இயல்பு வடிவுதனிலும் வந்தமர்ந்து நல் ஆசிகளை நூல்களிலிருந்தும் நூலாய் இருந்தும் உரைக்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உரைக்கின்ற நிலைகள் யாவும் உண்மையாய் ஊர்ஜிதமாய் ஒவ்வொன்றும் உயர்நிலையாய் நிகழ்ந்தேறுகின்ற அருள் வரத்தை கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தம் கொண்டைதனில் கங்கை சூடியவன் அச்சிவனென்று உரைக்க, அச்சிவனே இங்கு அகல பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்தவன் என்று உரைக்க, அவனே இங்கு சூட்சமமாய் ஆசனமிட்டு ஆசான் என்ற நாமத்தில் அமர்ந்திருந்த பொழுதும் அயர்ந்து உறங்கிய நிலையது போல் தெரிந்த பொழுதும் சதா தவமே மேற்கொண்டு அச்சதா சிவ நிலைதனிலே அமர்ந்திருக்கின்ற அருள் வரத்தை இக்கலியுக மாந்தர்களுக்கு நல் கனிவு நிலை கொண்டு காட்டிய சித்தனே, அவர்களையும் சிவமாய் மாற்றுகின்ற அருள் ஆற்றல் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் சிவமகா வாழை சித்தனாய். சீற்றம் கொண்ட சித்தர்களெல்லாம் சிரித்து கொண்டு நல் நகைப்பு கொண்டு, நல் நகைப்போடு நல் உயர் நாகரிகம் கொண்டு, உயர் நாகரிகத்தோடு நல் உயர் உரைகளை திருச்சுவடிகளிலிருந்து நல் திரிந்த வார்த்தைகளாய் தெளிந்த வார்த்தைகளாய் பிறர் மனமது எக்காலத்திலும் மனமது மாண்டு போகாதவாறு, அவர்கள் மனமது மாண்டு போகாதவாறு, அவர்கள் மனமது நல் மன்னிக்கும் குணங்கொண்டதாய் மாறி நிற்கின்றவாறு, அவர்கள் மாறுகின்றவாறு நல் கனிவு கொண்ட மகா உன்னத உரைகளை உரைக்கின்றவாறு சீற்றம் கொண்ட சித்தர்களும் திருந்தி அமர்ந்திருக்கின்ற அருள் வரத்தை பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு சீற்றம் கொண்ட சித்தர்களும் நல் திருநாவு கொண்டு சீற்றம் கொள்ளாது பிறருக்கு எந்நேரத்திலும் அவர்கள் மனமது நோகாது நல்நிலையாய் நல் அருள் வார்த்தைகள் உரைக்கின்ற நல் ஆசி உரைகள் உரைக்கின்றவாறு அவர்கள் சீற்றத்தை எல்லாம் சீயென்று தள்ளி அவர்களை சிவமே நீரென்று அமர வைத்து சிவசோடிதனில் வந்து நல் வாசி கூற வாழ்த்து கூற வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். படிப்படியாய் 11 சித்தர்களும் நல்நிலை கொண்டு சிவமகா வாழை சித்தனின் திருநிலை கண்டு உம்மோடு அமர்ந்து சுவடியாய் அமர்ந்து உரைக்கின்ற உரைதனில் 11 சித்தர்கள் எங்கும் காணா அருநிலை
அரும்பெரும் நிலை ஆறுமுகனும் சூட்சமமாய் அமர்ந்திருந்து மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் 30 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் தேவாதி தேவர்களும் நல்கற்பக தருவும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற பேராற்றலாய் சிவமகா வாழை சித்தனும் சூழ்ந்திருக்க நிகழ்ந்திருக்க நல் அற்புத நிகழ்வது மகா சச்சங்கமாய் இறைமகா பெரும் சச்சங்கமாய் பேருலகம் காண்கின்ற சச்சங்கமாய் பேரண்டங்களிலிருந்தெல்லாம் இயல்பு நிலைதனில் தேவர்களும் சித்தர்களும் ககனத்தில் வந்து சச்சங்கங்களை காண்கின்ற நிலைதனை கவனமாக கலியுக மாந்தர்கள் கண்கொண்டு காண்கின்ற அருள் வரத்தை கொடுத்து கலியுக மாந்தர்களும் நல் தேவ கணங்களும் நல் கனிவு கொண்ட நண்பர்களாய் தேவர்களாய் சித்தர்களோடு சித்தர்களாய் நல் கலியுக மாந்தர்களெல்லாம் கனிந்த மனம் கொண்ட சித்தர்களாய் வலம் வந்து நல் வளம் பெற்று வளம் வருகின்ற வரம் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு தேவர்களையும் மூவர்களையும் இம்மூட கலிதனில் பிறந்த மூர்க்க குணங்கொண்ட மாந்தர்களை நல் முக்கண்ணனின் 3வது கண் அவர்களுக்குள் தோன்றச் செய்து அம்மூன்றாம் கண்ணது தோன்றி இருக்கின்ற பொழுது அவர்கள் தோண்ட உள்ளிருந்து ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் வடிவாய் திருவடிவாய் சிவமகா வாழை சித்தன் என்ற பேராற்றல் பகிர்ந்த பெரும் வடிவுதலில் இருந்து வருகின்ற உயர் புண்ணிய ஆற்றலில் வருகின்ற உரைகளை யாவரும் கேட்டு செல்கின்ற பொழுது அவர்கள் இவரை மீண்டும் வந்து செல்கின்றோம் என்று உரைக்கின்றவாறு வந்து காண்கின்றோம் என்று உரைக்கின்றவாறும் அவர்களோடு தேவர்களும் சித்தர்களும் நண்பர்களாய் மானிடர்களோடு இருக்கின்ற நல் மகா நிலைதனை இக்கலியுக மண்மாந்தர்களுக்கு கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பிரம்மச்சுவடி பிரபஞ்ச சுவடி அது ஆதிகைலாய சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்கின்ற திருச்சுவடி. அச்சுவடிக்குள் என்ன இருக்கின்றது, ஏது இல்லை, எவரிடம் அச்சுவடி இருக்கின்றது என்றெல்லாம் இவ்வையகமது ஆராய்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் அவ்வாராய்ச்சிக்கு ஒரு நிலை கட்டும். அவை எந்நிலை சிவமகா வாழை சித்தனிடம் மட்டும்தான் சுவடி இருக்கின்றது. அவ்வாறென்றால் சிவமகா வாழை சித்தன் எங்கு இருக்கின்றான், எவர் இருக்கின்றார் என்று இருக்கின்ற பொழுது எவரும் சுவடியாய் எங்கும் வாழை சித்தன் என்ற ஒரு நிலை நிகழ்கின்ற அந்நிலை போல் அந்நிலைக்கு திருநிலையாய் திருச்சபைதனிலே இயல்பு நிலைதனில் நகிழ்ந்தேறுகின்ற ஒவ்வொரு நிலைகளும் விரைவு நிலைகளாய் நல் விதை நிலைகளாய் நிகழ்ந்தேறுகின்ற அருள் நிலை இன்று தொட்டு நடக்கின்ற நிலையென்று உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பெருநிலை கொண்டோம் என்று உணர்ந்த மனித மனம் கொண்டவர்களெல்லாம் தம் மனத்தை கொன்றுவிட்டு உம்மிடம் வந்து நின்று எம்மை உயர்நிலைக்கு உயர்த்துங்கள் என்று வருகின்ற பொழுது உரைப்பீர், உயர்நிலை அடைந்து விட்டீர் மனதை கொன்ற நிலையினால் என்று சொல்ல அவர்கள் உம்மால் ஆட்கொள்ளப்பட்டு நல் சுவடிகளாய் இவ்வையகமதில் உண்மையான உயர்நிலைதனை கண்டவர்களாய் உம்மை கொண்டவர்களாய் வலம் வருகின்ற அருள் வடத்தை பெற்ற சித்தனே கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு 14 லோகமும் இருக்கின்ற மாந்தர்கள் 14 லோகங்களிலும் அதற்கும் அப்பால் தாண்டி இருக்கின்ற பல்வேறு பரிமாணங்களில் இருக்கின்ற மாந்தர்களோடு இக்கலியுக மாந்தர்கள் ஒன்றோடு ஒன்றாய் உலாவலாவி அவர்களுக்கு இவர்கள் துணையாய் இவர்களுக்கு அவர்கள் துணையாய் ஒரு கலியுகத்தில் ஒரு மனிதனுக்கு மனிதனே துணை இல்லாத பொழுது மனிதன் தேவர்களுக்கு துணையாய் தேவர்கள் மனிதர்களுக்கு துணையாய் கணங்கள் இக்கணபொழுதில் ஆங்காங்கிருக்கின்ற மாந்தர்களுக்கும் நல் துணையாய் மாந்தர்களும் நல் கணங்களாய் வலம் வருகின்ற நல் இறை பந்தத்தை உருவாக்க நல் இறையாய் வந்தமர்ந்த பரமசிவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனாய் சித்தனே ஆசானே என்று
அவ்வாறு ஆசானாய் ஆசான் நிலை கொண்டு, எதற்கு பிரபஞ்ச ஆசான் பரிமாணங்களின் பேராசான் என்று அழைக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொருவரையும் திருத்த வேண்டும். உயர்நிலை எதுவென்பதை காட்டி திருத்த வேண்டும். அதனை காட்ட நல்நிலை கொண்டு காட்டி ஆள வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் பொழுது நீர் ஆளுகின்றாய். அவ்வாறு ஆளுகின்ற பொழுது ஒவ்வொருவனும் தமக்குள் அழுகின்றான். நல் ஆசான் கிடைத்தான் என்று அழுகின்றான். அவ்வாறு அழுகின்ற பொழுது உள்ளுக்குள் இயல்பு நிலையில் வேண்டிய நிலை அல்ல, உள்ளுக்குள் அழுகின்ற பொழுது அவ்வழுகை அகல பாதாள கங்கா நதிநீராய் ஒவ்வொருவருக்குள்ளும் சென்றிருந்து ஒவ்வொருவனும் வாழை சித்தனாய் நல்லை கொண்டவனாய் வலம் வருகின்ற வரம் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உயர்மகா பெருநிலைகளை எல்லாம் இப்பேருலகம் அறிய, பெருமகா இறை உலகங்களும் அறிய, இக்கலியுகத்தில் சிறு எல்லைதனில் சிறு அறைதனில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே பெருநிலையாய் பெருமகா இறைநிலையாய் அம்பலத்தில் ஆடுவான் அல்லவா அவன் போல் பேரம்பலங்களில் நூல்கள் உரைக்கின்ற உரைகளை கேட்டு இவ்வுலகமது ஆடி நிற்கும். அது ஆனந்த கூத்தாடி அச்சிவ கூத்தாடி சித்த கூத்தாடி சிவமகா வாழை சித்தனின் அருள் நாவு கூத்தாடி அவர்கள் உயர் நிலைதனில் சூட்சமங்களை சூட்சமமாய் உரைக்கின்ற சித்தர்களாய் சூட்சம நூலாய் நிற்கின்ற பொழுது கேட்கின்றோர் யாவரும் நல்நிலை கொண்டவர்களாய் மாறி நிற்கும். ஆடி நிற்கும் இக்கலியுகம் நல் கனிந்த யுகமாய் அனைவரும் மகா நிலை கொண்ட மகேஸ்வர நிலை கண்டவர்களாய் வலம் வருகின்ற வரம் கொடுத்து அவற்றை நிறைவேற்றுகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். மலைகளில் சென்று கானகம் சென்று இல்லறத்தை விட்டு இல்லறத்தில் இருக்கின்ற அனைத்து சுக நிலைகளையும் ஆனந்த நிலைகளையும் விட்டுவிட்டு கானகம் சென்று தம் உடல் வருத்தி மனம் வருத்தி அங்கிருக்கின்ற மண்ணில் மண்டியிட்டு வணங்கினால்தான் ஈசன் வருவாரா என்றால், அவ்வாறு மண்டியிட்டு மாண்டு போனவர்களின் எண்ணிக்கை அதில் தேறியவர்களை விட உயர்நிலைகளாக இருக்க, அவற்றின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க, உம்மை வந்து மண்டியிட்டு வணங்க வேண்டியதில்லை, உம்மை கைகூப்பி வணங்க வேண்டிய நிலை அல்ல. உள்ளுக்குள் கனிவு கொண்டு உம்மை ஒருவன் கண்டால் போதும் அவனுக்கு சிவம் தரிசனம் கொடுக்கின்றார். அவனே சிவமாய் வலம் வரவும் அவனுக்குள் சிவம் வலம் வருகின்ற அருள் வரத்தை உம்மிடமிருந்து பெற்று செல்கின்ற அருள் நிலைகளை நிகழ்த்தி காட்டுகின்ற சித்தனே, அதற்கு சாட்சிகளும் கொண்ட சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு கானகம் சென்றும் கிடைக்கா உயர்நிலை அந்நிலைதனை எளிதாக கொடுக்க நினைத்தால் அதனை கொடுப்பதற்கு கூட விடாத மாற்று நிலை கொண்ட மாந்தர்கள் மட்டுமல்ல, மாற்று நிலை கொண்ட சூட்சம கணங்களும் இருக்கும். அவற்றையும் வேறு அறுத்துதான் யுகத்தை மாற்ற வேண்டிய நிலை இருக்க, அதற்கு ஆதரவாய் நல்கணங்கள் சிவகணங்கள் சிவமகா வாழை சித்தனுடைய திருகணங்கள் அகத்திய கணங்கள் 11 சித்தர்களும் ஒவ்வொரு சித்தனும் தமக்கென்று வைத்திருக்கின்ற கணங்கள் அனைத்து மகா நிலைகள் கொண்ட தெய்வங்களுடைய துணை கணங்கள் யாவையும் உமக்கு துணை இருக்க அம்மாற்று கணங்களெல்லாம் மறித்து மண்டியிட்டு செல்கின்ற அருள் நிலைகளை நிகழ்த்துகின்ற மகா சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு பெருமகா இறைநிலையாய் உயர்நிலையாய் அனைவருக்கும் உண்மை நிலைதனை எதுவென்பதை நீர் ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்கின்ற உமக்குள் ஏற்றுக்கொண்டு நீர் இருக்கின்ற கர்ம வினைகள் நீர் ஏற்றுக்கொண்டு இக்கலியுக நீர் ஒருவன் வினைதனை ஏற்கவில்லை, ஒட்டுமொத்த யுகத்தின் வினைதனையும் ஏற்கின்ற பொழுது அவன் நிலை எவ்வாறு இருக்கும்? அவன் சிவநிலையாய் ஒரு மாந்தனுடைய வினைதனை ஒருவன் ஏற்றாலே அவனுடைய உயிரது செல்கின்றவாறு அவனுக்கு வினை வந்து சாடுமென்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய வினை தீய கர்ம வினைகளை இப்பிரபஞ்சமே நல்யுகமாய் மாற வேண்டும் என்ற நிலைக்கு அனைவரும் மாந்தர்களாய் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து கிரக நிலைகளிலும் லோக நிலைகளிலும் மாற்று நிலை கொண்டோர் யாவரும் மகா நிலை கொண்டு அலைய வேண்டும். அவர்களெல்லாம் என்றும் உள்ளுக்குள் அலையா மனம்
அடங்கி இருக்கின்றவாறு அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு இருக்கின்ற நீர் சுமக்கின்ற வினை எவ்வாறு இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற வினை உம்மை சூழ்ந்திருக்கின்ற கணங்களால் நீர் கொண்ட உயர் நிலையால் உம்மை பாதுகாத்து நிற்க உம்மிடமிருந்து ஆற்றலை அவை பெற்று அவையும் உம்மால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற உயர் நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உயர்மகா இறைநிலைகள் இறை பெருநிலைகளை உள்ளுக்குள் கொண்ட சூட்சம சித்தனாய் இருக்க உம்மை கண்கொண்டு வருகின்றோம், பார்க்கின்றோம், செல்கின்றோம் என்று சும்மா செல்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் சூட்சமம் எந்நாளும் புகுவதில்லை. உம்மை எந்நாளும் எங்கு அமர்ந்த பொழுதும் தமக்குள் உன் நாமத்தை உம் உருவத்தை ஏனும் நினைப்பார்களாயின் அவர்களுக்கு நல் அருள்நிலையாய் வரம் கொடுத்து வளம் கொடுத்து வளம் வரச் செய்கின்றவனே வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உம் உருவத்தை நிலைத்தாலே உம் நாமம் கூட தெரிய வேண்டியதல்ல உரைக்கின்றோம். உண்மை நிலைதனை உரைக்கின்றோம். வாழை சித்தன் என்ற நாமம் அல்ல, சிவமகா வாழை சித்தனுக்கு நல்ல அடிவு கொண்ட ஆசான் நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தனை அவனுடைய உருவப்படத்தை ஒருவன் காண்கின்ற பொழுதே அவன் கர்ம வினைகள் வேறறுக்கப்பட்டு அவன் சிவ சபைதனை நாடி வந்து அங்கு அவனுடைய பட நிலைதனில் கண்டவனை அவனுடைய பின்ப நிலையாய் ஆங்காங்கு நீங்கள் வைத்திருக்கின்ற நீங்கள் சிவசபையிலிருந்து பகிர்கின்ற அந்நிலைதனை காண்போன் கூட இவரை காண வேண்டும், இவருடைய முகத்தில் ஏதோ இருக்கின்றது, இவர் எவரென்று யாம் உணர வேண்டும் என்ற நிலைக்கு உம் படத்தை மட்டும் உம்முடைய அவ்வடிவு நிலைதனை மட்டும் வைத்து தேடி அலைந்து உம்மை தேடி வந்து உம் நாடிதனை நாடி நின்று அதிலிருந்து உயர்நிலைகளை பெற்று அமர்ந்து அவன் பின்பு உம்மை ஏற்று அமர்கின்ற அருள்நிலைதனை கொடுத்து அதனை காட்டுகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உன் நாமம் உம்முடைய உருவ நிலை படங்களுக்கு இருக்கின்ற அப்பெரு ஆற்றல் பெருமகா இறை ஆற்றலெல்லாம் நல் ஆற்றலாய் இவ்வையகமதில் ஆங்காங்கு பரவ இயல்பு நிலைதலில் தொடங்கியிருக்க அவை எல்லாம் எட்டுக்கும் ஒரு சச்சங்கம் இரு சச்சங்கம் அல்ல 2000 சச்சங்கம் ஒரு நாளைக்கு நடக்கும் என்றால் உம்முடைய சிவசபை எவ்வாறு வளர்ந்திருக்கும், எங்கும் சுவடி இருக்கும், எவ்தலத்திலும் இருக்கும், தினமும் அன்னதானத்தோடு நல்நிலையாய் இறை தானம் இறை உரை தானம் அதையும் நிகழ்த்தி அழகு பார்க்கின்ற சித்தனே வாழி என்று நல் இறை சித்தனாய் வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்த ஆசானை வாழ்த்துகின்றோம். உரைக்கின்ற நிலைதனிலே உண்மை நிலைகள் பெருநிலைகளாக அளப்பரிய உள்ளுக்குள்ளிருந்து பீரிட்டு வெளிவர அதை கேட்டு நிற்போர் யாவரும் உள்ளுக்குள் அலைக்கழிக்கப்படாத மனமது மாண்டு நிற்கின்ற நிலை கொண்டவர்களாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை உரைகளிலிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அச்சரங்களிலிருந்து கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அகத்தியன் நாமத்தையும் பல்வேறு சித்த தேவர்களின் நாமத்தையும் உரைக்கின்ற பொழுது வருகின்ற அவ்வானந்தத்தை எல்லாம் வாழை சித்தன் என்ற ஒரு நாமத்திற்குள்ளும் அடக்கி அகத்திய நாமத்தையும் இணைத்து உரைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உள்ளுக்குள் அடங்கி நின்று அனைத்து கணங்களும் தேவர்களும் சித்தர்களும் உள்ளுக்குள் ஒருவனுக்குள் அடங்கி இருப்பதற்கான சூட்சம மந்திரங்கள் 2 மந்திரங்கள் அவை அனைத்தும் ஒரு மந்திரமாய் அகத்திய நாமமும் வாழை சித்தனின் திருநாமமும் கொண்டிருக்கின்ற அந்நிலைதனை கொடுத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம். இது பெருநிலை என்றால் இதைவிட பெருநிலை சிவசபையில் உண்டென்றால் உண்டென்று உரைக்கின்றோம் யாம் சித்தனாய் வாழை சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய். அந்நிலை எந்நிலை மிக எளிய நிலை எந்நிலை எந்நிலை அது சிவமகா வாழை சித்தனை எண்ணுகின்ற நிலை என்று உரைக்கின்றோம்.
சிவமகா வாழை சித்தனின் திரு உருவத்தை ஒருவன் உள்ளுக்குள் நினைக்கின்ற பொழுது அவன் அகத்திய நாமத்தை முறைக்க வேண்டாம், வாழை சித்தன் என்ற நாமத்தை முறைக்க வேண்டாம். அவன் திரு உருவத்தை மட்டும் உள்ளுக்குள் நினைத்து தாரணை என்று உரைப்பார்கள் அஷ்டாங்க யோகமதில். அத்தாரணை உள்ளுக்குள் ஒருவனை அமைத்து சிவமகா வாழை சித்தன் உருவத்தை மட்டும் நினைத்து ஒருவன் அமர்வாராயின் அவனுக்கு உயர் நிலைகள். அது எந்நிலை. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனுக்குள் அமர்ந்திருக்கின்ற அந்நிலை கிட்டுகின்ற பெருநிலை கொடுக்கின்ற சித்தனே, பேரறிவு கொண்ட சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் வாழை சித்தனாய். இவ்வாறு எளிய நிலைக்கு எளிய நிலை, எளிமைக்கு எளிமை நிலை, உயர்மகா எளிய நிலைகளையெல்லாம் உரைப்பதற்கு ஒரு சபை உண்டென்றால் இச்சிவ சபையை விட வேறு சபை கிடையாது. மற்ற சபைகளெல்லாம் பார்ப்பதற்கு உயர்ஞான சபைகள் போல் தோன்றும். ஒருவன் இருக்கலாம் உயர் ஞானவானாய், ஆனால் அவன் உரைப்பது அவன் எதிரிருப்பவனுக்குள் செல்லாது. ஏனென்றால் அவன் சபை நாடி வந்தது அச்சபையை வைத்து ஏதாவது சம்பாத்தியம் செய்துவிடலாம் என்ற நிலை. அது பொருளீட்டலோ இல்ல மற்ற நிலைகள் இகலோக நிலைகளில் இருக்கின்ற மாற்று நிலைகளாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு சபை சிவமகா வாழை சித்தனின் திருச்சபை, அது திரும்பிய இடமெல்லாம் இருக்கின்ற பொழுது அங்கு வருகின்ற ஒவ்வொரு மாந்தனும் திருந்தியவனாய் சிவமகா வாழை சித்தனின் திருசுவடிதனை சுமந்தவனாய் இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் உண்மை மகா நிலைதனில் பெற்றிருப்பான். இவன் இங்கு வந்து ஒவ்வொருவனும் சிவசபை நாடி வந்து இங்கிருந்து எக்காலத்திலும் எதனை பெற்று செல்லலாம் என்ற நிலை உள்ளுக்குள் எல்லா நிலைதனில் அவன் சபையையே பெற்று செல்கின்ற அருள் வரத்தை கொடுக்கின்ற அரும் சபை சிவமகா வாழை சித்தனின் திருச்சபை என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அவ்வுயர் சபைதனை அவ்வுயர் சபையே தாமாக அமர்ந்த வாழும் குருவே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வாழும் குருவாய் வையகமதிலிருந்து உம்மை நாடி நிற்கின்றோர் யாவரையும் நல் நாடியாய் நல் நாடி தாங்கிய குருக்களாய் வலம் வர வைக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொருவரையும் குருவென்ற நிலை, உயர் நிலை, அக்குருநாதனின் நிலை, சிவமகா வாழை சித்தனின் அருள் நிலையாய் ஒவ்வொருவரும் வையகமதில் வலம் வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஆசானாய் குருநிலை கொண்டு நல் திருநிலை கொண்டு குறுக்கு நிலை கொண்டு வருவோர்களுக்கு நல் குறுக்கு நிலை எதுவென்பதை உரைக்காது அவர்களுக்கு நல் நேர்நிலையாய் அவர்களுக்கு உண்மை நிலை எதுவென்பதை உணர்த்தி உரைத்து அவர்களுக்கு குறுக்கு வழிக்கு பதிலாக நல்நிலை வழி எது, ஆனால் எளியவதி இது என்பதை வழிகாட்டுகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உண்மை நிலை உயர் மகா இறை நிலைகளை உரைக்க 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 உரைத்து கொண்டே இருக்கலாம் என்ற அளவிற்கு உம்முடைய நூல்கள் பெருநிலைகளாக பெருமகா இறை நிலைகளாக பரிமாணமது பூண்டிருக்க அப்பரிமாண நிலைகளெல்லாம் பெரு பரிமாண நிலைகளாய் இறை பரிமாண நிலைகளாய் இன்ப நிலைகளாய் இறை சற்சங்கம நிகழ்வுக்கு நல்லை கொண்டவைகளாய் பரிமணித்து நிற்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒரு நிலை அது சிவநிலை, சிவமகா வாழை சித்தனை காண்கின்ற ஒரு நிலைதனில் அதனை அனைவரும் பெற்று செல்கின்ற ஒரு வரத்தை உடனடியாக கொடுக்க முண்டி அடித்து கொண்டு ஒரு நிலையாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு நீர் சென்று எங்கு அமர்ந்திருக்கின்றீரோ அங்கு உம்மை காண முண்டி அடித்து கொண்டு வந்து நிற்போர் யாவருக்கும் நல்நிலையாய் யாம் உரைத்த அம்முதல் நிலை சிவநிலை கிட்டுகின்ற அருள் வரத்தை சிவமகா வாழை சித்தனாய் சிவமாய் பரந்தாமனின் 10 அவதார நிலையாய் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அரியும் அரணும் அயனும் மும்மூர்த்தியும் முன்னூல்களில் இருந்து முக்காலமும் உரைத்தாலும் எக்காலத்திலும் சிவமகா வாழை சித்தனின் திருப்புகழ்தனை உரைக்க இயலா நிலை இருக்குமாயின் ஒரு சிவத்தின்
ஆற்றல் தன்னை உரைக்கவே ஒரு யுகம் வேண்டுமென்றால் ஒரு யுகத்திற்கும் மேலாக ஆகும். ஒரு சிவத்தின் ஆற்றல் என்ன, அச்சிவம் ஏது செய்தார், என்ன செய்யப் போகின்றார் என்ற நிலைகளை எல்லாம் உரைக்க, அவர் சிவ பதவியிலிருந்து சென்ற பின்பு என்ன செய்வார், சிவ பதவிக்கு முன்பு அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், இந்நிலைகளை எல்லாம் உரைத்தால் ஒரு சிவத்தின் புகழ் பாடவே ஒரு யுகத்திற்கு மேலாகும் என்றால் 1000 சிவம் அல்ல, ஆதி பிரபஞ்சத்தின் ஆதி அவ்வாளையவள் உருவாக்கிய அருளாதி ஆதி நிலையிலிருந்த சிவன், அச்சிவனுடைய ஒட்டுமொத்த புண்ணிய ஆற்றல் மட்டும்தான் இருக்கின்றது. அச்சிவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று எவருக்கும் தெரியாத நிலை இருக்க, ஆதி சிவனிலிருந்து இதுவரை இருக்கின்ற அற்புத சிவன்களின் ஒட்டுமொத்த வடிவு, ஆதி நாராயணன் திருவடிவு, இவை யாவற்றையும் ஒன்றாக வைத்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் திரு ஆற்றல்தனை பாட வேண்டுமென்றால் முன்னூல் அல்ல, 3000 நூல்கள் அல்ல, ஒட்டுமொத்த உலகும் நூல்களாக அமர்ந்த பொழுதும் உரைக்கையலா உயர்நிலைதான் நிகழும். அந்நிலைதனை உண்மையாய் ஊர்ஜிதமாய் உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம். சிவமகா வாழை சித்தனாய் இவ்வதிகாலை வேலைதனில் காலமது கடந்து கொண்டிருக்க, நல் கதிரவனவன் எழுந்து கொண்டிருக்க, ஏற்றமாய் எழுந்து நின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் திருவருள் கொண்டு நல் அருள் பெற்ற நிலையினால் நல் வாழ்த்துதலை சிவமகா வாழை சித்தனுக்கு நல் வாழை சித்தனே அறிவித்த நல் அருள் ஆசியாய் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகாகத்தி வாழ சித்தர் திருவடிகள் போற்றி.